Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ளவர் லட்கான் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பீஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. 4 இன்ச் உயரம், 4 இன்ச் அகலம், அந்த மாதிரி 2 பீஸ் நல்ல கிளாத்லேயும் 2 பீஸ் லைனிங் கிளாத்லேயும் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும், அந்த ஆப்போசிட் பக்கம் அந்த கெட்ட பக்கம் ஃப்ளாட்டாக கீழே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 4 பக்கமும் கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 4 பக்கமும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 4 சைட்ஸும் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 4 சைடுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கவனமாக கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் கட் பண்ணிடாதீங்க. இனி இந்த சென்டர், இந்த லைனிங் கிளாத்தில் அந்த சென்டர் பார்ட்டில் லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் கட் ஆயிராமல் அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் மேல் பக்கமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் வழியாக நம்ம கீழே இருக்கிற நல்ல கிளாத்தை மேலே எடுக்கிறோம். இது எதனால் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நல்ல பக்கம் வெளியில் வர்றதுக்காக அந்த சைடில் இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாம் உள்ளே போய் நீட்டாக நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஏற்கனவே நடு சென்டரில் நம்ம ஹோல் தான் போட போகிறோம். அதனால அந்த லைனிங் கிளாத்தில் கட் பண்ணால் ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த ஹோல் போட்டோம் இல்லையா, அது வழியாக நம்ம ஏதாவது ஷார்ப்பான பேனா அல்லது ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி எதையாவது வச்சு அந்த ஷார்ப்பை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அந்த கார்னர்ஸை நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கோங்க. 4 பக்கமும் அந்த கார்னர்ஸை நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இதை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 2 கார்னரையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த மாதிரி அடுத்த 2 கார்னர் பாருங்கள், இந்த 2 கார்னரும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த 2 கார்னரும், அதாவது அந்த லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறது உள் பக்கம் வர்றது மாதிரி எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கட் தான் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்காக தான் இப்படி நடு சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்கலாம். இந்த கட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி ரோப் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது அந்த ஹோல்குள்ளே விட்டுக்கலாம். இந்த ஹேங்கிங்க்காக நான் அதே கிளாத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கோல்டன் கலர் ரெடிமேடாக கிடைக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரோப் நல்ல பக்கம், நல்ல துணி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த பக்கம் வர்றது மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி இந்த ஹோல் வழியாக கூட கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இனி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம அந்த சென்டர் ரோப் வச்சுருக்கோம்ல, அங்கே ஜாயின் பண்ணுறோம். 2 பக்கமும் அதே மாதிரி தான் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இந்த பக்கமும் அந்த மடிப்பு பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருந்தும் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதில் இருந்து இந்த கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ரோப்பில் படுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே
ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி நம்ம அங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, அது மாதிரியே இந்த பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அப்போ தான் அந்த ஃப்ளவர் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இங்கே ஒரு 3/4 இன்ச்சுக்கு நடு சென்டர் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணதை இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து அழகான ஃப்ளவர் லட்கான் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிளாத்லேயே நம்ம ரெடி பண்ணுற லட்கான்ஸ் வந்து லைஃப் நல்லாயிருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்காது. நம்ம ரெடிமேடாக வாங்குறது வந்து பீட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபேட் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது வந்து அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட சென்டரில் வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சென்டரை வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஆப்போசிட் இருக்குதுல்ல, இந்த 2 நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற அந்த சென்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பீட்ஸ் கூட நடு சென்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃப்யூச்சரில் அந்த மாதிரி கூட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இனி இந்த ஆப்போசிட் சைடு இருக்கிற 2 கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள், கையில் குத்திக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். லாஸ்ட்டு டைட்டாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களோட லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாருங்கள், நம்ம அழகான ஃப்ளவர் லட்கான் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.